வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் 2025. இந்த வருகின்ற சனிப்பயிற்சி 2025 அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இப்போ 5வது ராசி, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வருகிறது. கண்டக சனியிலிருந்து மாறி அஷ்டம சனியாக வருகிறது. 7.5 சனி 7.5 வருஷங்கள் இருக்கும் போது அதை அப்படியே டேப்லெட் சைஸில் சுருக்கி 7.5 வருஷம் எந்த கஷ்டம் வரணுமோ அதை சுருக்கி 2.5 வருஷத்தில் கொடுக்கக்கூடியது அந்த அஷ்டம சனி. சிம்மராசிக்காரர்களை பற்றி ஒரு 2-3 புல்லட் பாயிண்ட் பேசிட்டு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பரிகாரத்துக்குள்ளே போகலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் விக்டிம்ஸ்ன்னு சொல்லணும். வெளியில் ரொம்ப அக்ரஸிவான தோற்றம், ரொம்ப ரகடாக உடம்பெல்லாம் அப்படி நிமித்தி வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பஞ்சு முட்டாய் போன ஒரு ஆள். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் லாங்கிங் பீப்புள்னு சொல்லுவோம். இந்த அன்புக்காக பயங்கரமாக இயங்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள். யாரையாவது லவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே 24/7 அப்படியே கம்ப்ளீட் டிவோஷனோடு இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த 2 மாதம் கழிச்சு இன்னொருத்தரையும் லவ் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். ஸோ ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப உச்சகட்டமாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அடி வாங்கினாலும் சரி, அதே அடி கீழே 1000 அடி தோண்டி புதைச்சாலும் சரி, மறுபடி எழுந்து ஜெயிக்கிற ஒரே ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் லட்சியத்தை நோக்கி என்றைக்குமே பயணப்படக்கூடியவர்கள். செத்து போனால் கூட சரி, மூசையை முறுக்கிட்டு தான் சாவான். ஏன்னா அது அவங்களுடைய பிறவி. இது ராஜா இல்லையா, கிரகங்களின் ராஜா சூரியனுடைய வீடுங்கிறதுனால அவங்கள நீங்கள் இது அதே மாதிரி வாழும் போது நல்ல செம்மையாக ஒரு ஷர்ட்டு, பயங்கரமான காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள். இந்த பர்ஃப்யூமெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தவங்களை கவருவதில் தன்னை எல்லாரும் மதிக்கணும், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னை தனித்துவமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல சிம்மராசிக்கு காம்படிஷன் கிடையாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நான் ஒரு தடவை தான் லவ் பண்ணேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய போய் உலகத்திலே இருக்க முடியாது. ஆக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமைவதில்லை. அதுக்கு முக்கிய காரணம் சிம்மராசியை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் என்பது ரொம்ப 1 இல்லை 2 ராசிக்கு தான் இருக்கும். சரியாக புரிஞ்சிக்க முடியாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் டேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன், இது நீ சொத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னா 2 நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. நீங்கள் சிம்மராசி எழுத்து நிற்கிறேன்னு யார் பார்க்குறியான்னு சொன்னீங்கன்னா யாராக இருந்தாலும் தரமட்டம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் சிம்மராசியுடைய குணாதிசயம். இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனியாக வரக்கூடிய எதை எதிர்பார்க்கலாம்? சூப்பராக இருக்கும் சார், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை மாதிரி ஒரு பொய் சொல்கிறவங்க இருக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். அஷ்டம சனின்னா தேவையில்லாத அலைச்சல் அங்கேருந்து ஆரம்பித்து, தேவையில்லாத பேச்சுக்கள் வாங்கி, தேவையில்லாத அவமானங்கள் பட்டு, தேவையில்லாத கடன் சுமைகளை எடுத்து, தேவையில்லாத உடல் உபாதைகளை பார்த்து, இதெல்லாம் வரக்கூடியதான் அஷ்டம சனி. உடனே எல்லாமே நெகட்டிவாக சார் நெகட்டிவ் இல்லாத வாழ்க்கை இருக்க முடியாது சார். ஒரு சமையல்னு எடுத்திங்கன்னா கூட உப்பு, புளி, காரம், உவர்ப்பு எல்லாமே சேர்ந்தாதான் வாழ்க்கை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லா இருக்கணும், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சூப்பராக இருக்கணும், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இவர் வந்தவொடனே ரெட் கார்பெட் போட்டு எல்லாருக்குமே ரெட் கார்பெட், எல்லாரும் பிரதம மந்திரி, எல்லாரும் முதல் மந்திரி. அப்போ யார் தான் சிட்டிசனாக இருக்கிறது? அப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆக இதை புரிஞ்சுக்கணும் யதார்த்தத்தை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸு எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. திருமணம் சார்ந்த முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அது என்னதான் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது பண்ணணும். 2வது உடல் ஆரோக்கியத்தில் வெளில போய் சாப்பிட்றது. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ பாரு வீட்டில் எவனுமே சமைக்கிறது இல்லை. நீங்கள் போனீங்கன்னா ஹோட்டல்காரெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வீட்டில் யாரும் சாப்பிட்றதே இல்லையே, வெளில தானே சாப்பிட்றோம். நீங்கள் ஒவ்வொரு ஹோட்டல் போகிறீங்க, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 1500, 2000 பே பண்ணுறீங்க. அதை ப்ரைடாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஹோட்டலில் போய் ஃபேமிலியோடு சாப்பிட்றத கௌரவமாக நினைக்க ஆரம்பித்த சமுதாயம் இருக்கிற வரைக்கும் இங்கே போலித்தனங்கள் இருக்கும், பணம் இழப்புகள் இருக்கும், கடன் இருக்கும். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு குட்டி போடுற மாதிரி தான். அதனால் முதல்ல புரிஞ்சுங்க, வீட்டில் நீங்கள் பழைய சோத்தை தின்னாலும் அதில் இருக்கிற சக்தியானது வெளில சாப்பிட்ற சாப்பாடில் இல்லை. சிம்மராசி ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும்னா டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கினா பெருமளவில் காப்பாற்றிக்கலாம். ஒன்று, ரெகுலர் டாக்டர் செக்கப் போகணும். எஸ்பெஷலி உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய H1 HbA1cன்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அடுத்தது சிம்மராசிக்கு என்ன? அப்புறம் ஒருத்தர் மேலே நான் உன் மேலே உயிரியே வச்சுருக்கேன், நான் நீ என்னை விட்டுறாத,
இப்படின்னு சொல்லி அழுகிறது, அப்படிங்க வந்து ரொம்ப எமோஷனலாக லாக் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து குழியை தோண்டி 6 அடியில் நீங்களே படுத்துக்கிற மாதிரி சமாளிக்கணும். ஏன்னா யாரும் யார் மேலேயும் இங்கே உயிரை வைக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. 45 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு மனைவி இறந்து போயிடுறா, அதுக்கப்புறமும் கணவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றாரு. இதெல்லாம் யதார்த்தமாக நடந்துகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? இது நமக்காகலாம் எதுவும் நின்றாது. கொஞ்ச நாள் அழுவாங்க, ஒரு 13 நாள் அழுவானுங்க. அப்புறம் நம்ம படத்தை ஃபோட்டோவில் மாட்டிடுவாங்க. அப்புறம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை பற்றி பேசுவாங்க. அது ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா அதுவும் இருக்காது. அப்படி ஒரு வாழ்ந்ததாகவே ஒருத்தர் இருந்த மாதிரியே இருக்காது. இதுதான் யதார்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் நீங்கள் தான் லூசர். அப்போ சிம்மராசி எதில் இருக்கணும்? விட்டகுறை தொட்டகுறை மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை மேலே போய் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அது கெட்டது. முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க, உங்கள்கிட்ட விட்டுறணும். ஒட்டு மொத்தத்தில் சிம்மராசிக்கு அஷ்டம சனியானது சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய உடல் பணம், மனம், ஆரோக்கியம், வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பிரச்சனை ஏற்படுத்த வழியில் இருக்கிறதுனால பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் சிம்மராசி என்பர்கள் குறைந்தது 108 முறையாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாகாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறை சொல்லணும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். அதாவது விநாயகர் பெருமானுக்கு பல விஷயங்கள் இருக்குது, பஞ்சரத்ன ஸ்லோகம் இருக்குது, விநாயகர் அகவல் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. பக்திங்கிறது கடவுளுக்கு நான் இதை செஞ்சால் திருப்பி நீ இதை செய்வியா, அது பிஸ்னஸ்ஸு, அது இல்லை. இப்போ நம்ம ஊரில் பாருங்களேன், 4 கொலை பண்ணியிருப்பான், 400 கோடி திருடியிருப்பான், வெள்ளை சட்டையை வெறப்பாக போட்டு சாமி பண்ணிட்டு ஓ சாமி அப்படிம்பான். ஏன்னா அடுத்து நான் கொள்ளையடிக்க போகிற 200 கோடிக்கு நீ தான் வழி பண்ணணும், என்னை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் அவனோட பக்தியோட புரிதல். இதை தெரிஞ்சே செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் கொள்ளையடிச்சிட்டேன், ஊர் ஃபுல்லாக கொள்ளையடிச்சு என் குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, சாய்பாபா மோதிரம், சாய்பாபா செயின், பூரா பொய், வாயில் வர்றது பூரா பொய். இது வந்து ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகத்துக்கு நீங்கள் சாமி டாலரம் போட வேண்டாம், அவனை போய் பார்க்க வேண்டாம். மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். இது வாலியுடைய வார்த்தைகள். இந்த மனசை நீங்கள் கோவில் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், திறந்து வச்சுக்கன்னு சொன்னால், சாமி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பார். நான் 7 மணிக்கு வரவா 8 மணிக்கு வரவான்னு. நீங்கள் வந்து உள்ளே போட்டு டம்ப் பண்ணி எனக்கு அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் சாகணும், இவன் நாசமாக போகணும், இவன் புருஷனோட விட்டு ஓடிடணும், இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்ன அந்த சீரியலில் வர மாதிரி நெகட்டிவிட்டியை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செய்கிறாங்க. எல்லாரும் நமக்கு நல்லதாக செய்வான், செய்ய மாட்டான். அப்போ துரோகத்தை வந்து தாண்டணும்னா அதுக்கு மன வலிமை வேணும், விட்டுட்டு போகணும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நீ நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு மந்திரம் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மனத்தில் எடுத்துக்கிறத விட பல விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு போகிற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஸோ இதுதான். அப்போ சிம்மராசிக்கு பரிகாரம் இதுதான். அதை தவிர நீங்கள் பிரதோஷம் தோறும் சிவபெருமானுடைய ஆலங்களில் வாலண்டரி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு குடம் தண்ணி கொடுக்கறது, பெருக்கிறது, இல்லை வந்து 4 ஏழை முதியோர்களுக்கு வந்து நல்லது செய்கிறது, முடியாத குழந்தைகளுக்கு, அநாத குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறது. இதை தான் திருப்பி திருப்பி தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற மந்திரத்தை தாரக மந்திரமாக நீங்கள் கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.